படைப்புகளோட ஒப்பாக மாட்டான், அதாவது தஸ்பீஹ் ஆக மாட்டான். எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. அது என்னன்னா குறைஷிகளுடைய சிலை வணக்கம். என்ன ப்ரோ? ஹனீஃபா வைபு ப்ரோ. ஹனீஃபா வைபா என்ஜாய் பண்ணுங்க. கேளுங்க நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். எழுதுங்க ப்ரோ பாட்டாகும் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? அந்த பாட்டுல அல்லாஹ்வோட இலக்கணத்துக்கே மாறா வருது ப்ரோ. இலக்கணம்னா என்ன? அல்லாஹ்வோட இலக்கணம்னா புரியல. இலக்கணம்னா கிராமரு. சரி, இல்ல இதுல இலக்கணம்னு என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? அல்லாஹ்க்கு உருவம் இல்லன்றாங்க ப்ரோ. ஆமா, உருவம் இல்ல தானே ப்ரோ? அல்லாஹ் திருக்குர்ஆன் அழகா சொல்றான், ஆதம் வந்து நான் என்ன பண்ண கையை கொண்டுதான் படைச்சோன்னு சொல்றான். அதே அல்லாஹ் என்ன பண்றான், மறுமை நாள்ல என்னோட முகம் மட்டும் தான் தெரியும்ன்றான். கை இருக்கு முகம் இருக்குன்னா அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதானே? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல புரியல, டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரோ போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, பல வருஷமாக ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா, அல்லாஹ் எப்படி படைக்கப்பட்டான், அல்லாஹ்னா யாரு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்ன்ற வார்த்தைக்கான டிக்ஷனரி அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, இலாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்ததுதான் அல்லாஹ். அந்த இலாஹ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் த காட், அதாவது ஒரு கடவுள் அப்படின்றதுக்கான அர்த்தம் வருது. அல்லாஹ் தன்னோட திருமறையில அழகா சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவனே, அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், மேலும் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இது வந்து அல்லாஹ்வுக்கான டெஃபினேஷன். அல்லாஹ் வந்து யாரு? ஒருவன் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து நம்ம கடவுள் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள்னு சொன்னா கடவுள்கள்னு வந்துடும், பன்மை வந்துடும். அல்லாஹ்ன்றவன் ஒருவன், அவன் பன்மையில அடங்க மாட்டான். இப்போ நாம அல்லாஹ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன பார்க்க நம்ம அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அது அல்லாஹ் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டவன், அதாவது கற்பனையால அல்லாஹ்வை உருவாக்கிட முடியாது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், படைப்புகளோட ஒப்பாக மாட்டான், அதாவது தஸ்பீஹ் ஆக மாட்டான். உதாரணம், ஒரு படைப்பு இருக்குன்னா, ஒரு மனுஷன் இருக்கானா, ஒரு மனுஷனோட கை கால் மூக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு மனுஷன் இருக்கானா, அந்த மனுஷன் தான் அல்லாஹ், அந்த நபர் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உருவம்ன்றது இப்படிதான் இருக்கும், அல்லாஹ் கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படைப்புகளோட அல்லாஹ் ஒப்பிட்டோம்னா அது அல்லாஹ் கிடையாது. இதே மாதிரி எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. அது என்னன்னா குறைஷிகளுடைய சிலை வணக்கம் தான். ஆமா, கிட்டத்தட்ட குறைஷிகள் பாத்தீங்கன்னா காபத்துல்லாஹ்ல 365 சிலைகள் இருந்தது அப்படின்ற வரலாறு சொல்லப்படுது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபத்தஹ் மக்கா அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த சிலைகளை உடைச்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை ஆதரிக்கல, அதை வந்து சரின்னு சொல்லல. அல்லாஹ்வுக்கு உருவமற்றவன் அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பல இடங்கள்ல. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கிதாப் வாங்குறதுக்காக மலைக்கு போகும் பொழுது திரும்ப இறங்கி வருவோம் பாத்தீங்கன்னா, மாடு மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி இதுதான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த வணங்குறப்ப என்ன பண்ண மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதையே என்ன பண்ண ஆதரிக்கல, அதை உடைக்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல தஃப்சீர்கள் கிதாப்ல சொல்லப்படுது. இப்போ பைஹக்கி இமாம் அப்படிங்கிற ஒரு இமாம் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் அல்லாஹ்க்கு உருவம் கொடுத்து அல்லாஹ்க்கு உருவம் கற்பிக்கிறான் அப்படின்னா அவனை காஃபிர்னு சொல்றது வாஜிபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, அப்ப வந்து அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தா காஃபிர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் தான் தன்னோட திருமறையில தான் சொல்றானே, என் கை இருக்கு, கைகளை கொண்டு ஆதம படைச்சேன், முகத்தை கொண்டு முகத்தை கொண்டு நான் என்ன பண்றேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்றானே. இப்ப இதுக்குலாம் என்ன அர்த்தம்? இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு புரியுற மாதிரி ரப்பு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம வீட்லயே நம்ம அம்மாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, மூக்கால சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்படி வினோதமா இருக்குல்ல. ஸோ இப்படி வந்து இப்போ புதுசா ஒருத்தன்ட்ட போயிட்டு மூக்கால சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? நம்ப மாட்டான், பைத்தியம், என்னடா யாரா நீ பைத்தியம் அப்படின்றான். ஸோ அதனால இப்போ வந்து அல்லாஹ் வந்து இப்போ வேற ஒரு உறுப்புகளை வச்சு வேற ஒரு உறுப்பு பேரை சொல்லி படைச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்?
அல்லாஹ் எப்படி முக்கால் ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து குரான கவிதைன்னு சொன்னது மட்டும் இல்ல, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொன்ன காலமும் இருக்கு. ஆமா. இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா அவங்களுக்கு ரிலேட்டடா போயிருக்கும், ஆமா குரானை குறை சொல்ற மாதிரியா இருக்கும். இதனாலதான் என்ன இதனால கூட அல்லாஹ் வந்து தன் கைகளால படைச்சான்னு சொன்னா புரிதல் இருக்குல்ல, கைகளால தான் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்றதுனால கைகளால அதே படைச்சான். மாதிரி அல்லாஹ்க்கு முகங்களை வந்து நீங்க மறுமையில பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயத்துக்கள்லாம் எதை டிஃபைன் பண்ணி வரும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில நம்ம ரப்ப பார்ப்போம். அது அவன் எப்படி இருப்பாங்கிறது தெரியாது, நம்ம பார்க்கும் போது தான் தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை அப்பியர் பண்றோம் பார்க்கறோம் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம்? முகத்தை தான் பார்ப்போம். ஆமா அந்த டிபெண்ட் பண்ணி அந்த விளக்கத்துல தான் இந்த ஆயத்துகள் வருமே தவிர, அது சொல்றதுனால ரப்புக்கு முகம் இருக்கு, இதை வச்சு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல இது வராது. ஏன்னா அல்லாஹ் தஸ்பீஹ் ஆக மாட்டான். ஆமா. முகம் இருக்குன்னா தஸ்பீஹ் வந்துருது, ஆமா, ஒப்பனை வந்துருது. அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து அந்த மாதிரியான டெஃபினேஷன் வராது. ஸோ இந்த மாதிரி யாராவது டெஃபினேஷன் வச்சா அதை வந்து நம்பிடாதீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதனால என்ன மாதிரி எல்லாம் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்னால, அதாவது குறைஷிகளோட ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்துல அவங்க வந்து சிலைகளை வணங்குறவங்களா இருந்தாங்க. ஒரு சக்திக்கு ஒரு சிலையை வச்சு அதை வணங்குறவங்களா இருந்தாங்க. ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள், அப்படிங்கிற மாதிரி வணங்குறவங்களா இருந்தாங்க. இப்போ வந்து அடுத்த ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை மறுமலர்ச்சி அடைய வச்சதுக்கு அப்புறம் ஃபதஹ் மக்காக்களா அப்புறம் இந்த சிலைகளுடைய விஷயங்களை ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஃபதஹ் மக்காக்கு அப்புறம் அதை உடைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லாம ரசூல் நான் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஒருவேளை அல்லாஹ்வுக்கு அப்படி உருவம் இருந்தா கூட இந்நேரம் என்ன பண்ணிருக்கலாம், எல்லாரும் வீட்டுலயும் நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், சிலையை செஞ்சு வச்சு இதுதான் நல்லா, பள்ளியாசல்களையும் சிலை இருந்திருக்கலாம், எங்க பார்த்தாலும் என்ன பண்ணிருக்கலாம், சிலைன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்ன பாயிண்ட் இங்க வந்து சிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கற்பனையா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். இப்போ நான் வந்து இவர்கிட்ட சொல்றேன், கற்பனையா வந்து அல்லாஹ் நம்ம கற்பனையில நம்ம ஒரு அல்லாஹ் உருவாக்கிக்கலாம் அப்படின்னா, இவர் ஒரு சிலையை உருவாக்கிப்பாரு. இவர் வந்து உருவம் அப்படின்னா சிலை தான் வரும், அதனால வேற எதுவும் நாங்க தப்பா சொல்றோம்னு நினைச்சுக்கோம். ஆனா இவர் ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு வீட்டுல வச்சு அல்லாஹ் இதுதான் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய கற்பனையில அப்படின்னா, அந்த அல்லாஹ்ங்கிற பன்மை இருக்குல்ல, அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு பன்மை கிடையாதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த மாதிரி உருவாக்க முடியும்னா அல்லாஹ் வந்து பன்மை ஆயிடுவான். அல்லாஹ் பன்மை ஆயிட்டான் அப்படின்னா அது வந்து அல்லாவா இருக்காது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அதே அல்லாஹ் தான் என்ன பண்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மெஹராஜ் வர வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் இப்படிதான் இருந்தான்னு எங்கேயுமே சொல்லல. ஆமா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உள்ளது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அல்லாஹ் உருவம் இல்லை, அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம். அதை இந்த கற்பனையை வச்சு அவங்க சிலைகளை மறுபடியும் உருவாக்கி இருக்கலாங்கிற காரணத்துல அவங்க சொல்லாமலும் இருந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பேசினதை வச்சு என்னென்ன பாயிண்ட் கன்க்ளூஷனாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து உருவமற்றவன். இது வந்து நாங்கன்னு இல்லை, பல இமாம்களும் சரி நபிமார்களும் சரி சொன்ன விஷயம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய இஸ்லாத்தை ஏற்றுதுன்னு சொல்கிற விஷயமும் இதுதான். ஆமாம், இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு வருது. இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கமும் நாங்கள் ஒரு வீடியோவை பார்த்தோம், அதனால தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா அது அப்படியே நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அந்த விஷயத்தை நம்பி 4 பேர்ட்ட சொல்லவும் செய்றாங்க, இதுதான் தம்பி உண்மை, இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா உலகம் நிலவரம், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து ஷேர் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மூலியமா பாதிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்துமே ஷேர் பண்றது தப்பு கிடையாது, ஆனா இந்த குழப்பமான விஷயத்தை ஷேர் பண்றது தான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அழகா சொல்லியிருக்காங்க, லா யதுகுல் ஜன்னத ஃபத்தான், ஒரு குழப்பவாதி சொர்க்கத்துல நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு இல்ல வந்து நீங்க அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியான கூட்டங்கள்ல இருக்கிறீங்கன்னாலுமே சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இல்லை வந்து எனக்கு வந்து என்னோட கற்பனையில ரப்ப என்னால் உருவாக்கிட முடியும் அப்படின்னா அதை உங்களோட வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ போடுறது மூலயமா நீங்க கெட்டு போறது மட்டும் இல்லாம நிறைய பெரியவங்களும் என்ன பண்றாங்க, இதே மூலயமா கெட்டு போறாங்க. இன்னொரு விஷயம் நீங்க அது சொல்லக்கூடாது, நம்ம என்னது கற்பனையில வந்து ரப்ப உருவாக்கணும், ரப்ப கற்பனை அற்றவன். அப்ப நம்ம வந்து ரப்ப கற்பனை உருவாக்கி இருக்கோம்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கற்பனைக்கு உருவாக்கி இருப்பாங்க. அதனால சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ரப்புக்குன்ற உருவம் கிடையாது. அவன் ரப்பு சொல்ற குர்ஆன் ஆயத்துக்கு நான் என்ன பண்றதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ மேக் பண்றவங்க என்ன பண்ணுங்க, கண்டென்ட் கிடையாது, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க சொல்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு எப்படி போய் சேரணும் அப்படின்றத பாருங்க தவிர அது வந்து ஒரு குழப்பமா உண்டாயிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள்ல நிறைய டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வஸ்ஸலாம்.